சக்தி காதலி சொன்ன சந்தோஷத்தில் காரை ஓட்டிக்கொண்டு சென்ற வருண் வீட்டுக்கு சென்றதுமே அவன் காலிங் பெல்லை அடித்தான். கதவை வந்து சுமதி திறக்கவும், என்னடா இவ்வளோ லேட்டா வர? இல்ல, இவ்வளோ சீக்கிரமா வர என்று அம்மா கேட்கவும், என்னம்மா காமெடி பண்றீங்க என்று அவன் கேட்டான். இல்ல, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டியே, சக்தியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டியா என்று அம்மா கேட்கவும், சக்தியை ஹாஸ்டல்ல விட்டுட்டுதாம்மா வரேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே அப்படியே வந்து சோபாவில் அமர்ந்தான். என்னடா இன்னைக்கு நிறைய இடம் சுத்தி பார்த்தீங்க போல, ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்க என்று அம்மா கேட்டுக்கொண்டே இருக்கவும், நாராயணன் அங்கு வந்து, உன் பையன் முகத்தை பார்த்தா உனக்கு சோர்ந்து போன மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தெரியல. உன் பையனோட முகத்தை பார்க்கும்போது அவன் ஏதோ சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. வருண், சொல்லு, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று அப்பா கேட்கவும், எப்படிப்பா உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க கரெக்டா சொல்றீங்க, எப்படி நீங்க கணிக்கிறீங்க என்று கேட்கவும், அதான் சொன்னேனேடா, உன்னுடைய ஏஜை தாண்டி தானே நாங்களும் வந்தோம். சொல்லுடா, என் மருமக நல்லா சென்னையை சுத்தி பார்த்தாளா, இல்ல நீ சுத்தி காமிச்சியா? அவ சந்தோஷப்பட்டாளா? அவ இப்ப ஹாப்பியா தானே இருக்கா என்று அப்பா கேட்கவும், உங்க மருமக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு ஏக சந்தோஷம். அது மட்டும் இல்லப்பா. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மருமக சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம்டா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று அப்பா கேட்கவும், அப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சக்தி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா என்று அவன் சொல்லவும், என்னடா சொன்னா என்று அம்மா கேட்டாள். அம்மா, சக்தி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவளோட காதல என்கிட்ட சொல்லிட்டாமா என்று வருண் சொல்லவும், என்னடா சொல்ற, நிஜமாலுமா என்று அம்மா கேட்டார். ஆமா, நான் கூட சக்தி அவளோட காதல் சொல்றதுக்கு ரொம்ப நாள் இழுத்தடிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவளோட காதலை என்கிட்ட வெளிப்படுத்திட்டாமா. அவ என்னை முழுசா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நான் கிடைச்சது அவளுக்கு பொக்கிஷன்னு சொன்னான். நான் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்னு சொன்னான். நான் அவளுக்கு நான் கிடைத்தது வரன்னு சொன்னான். இன்னி என்னென்னமோ சொன்னாமா. எனக்கு அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்றே தெரியவில்லை என்று வருண் சொல்லிக்கொண்டு அப்படியே அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். உடனே சுமதி, வருண், எனக்கு இது போதும்டா. சக்தி உன்னோட காதலையும் ஏத்துக்கிட்டா, நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கும் ரெடி ஆயிட்டா. எனக்கு இது நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சக்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருவாள் என்று அவள் சொல்லவும், அம்மா, அதுதான் சக்தி சீக்கிரமா அவங்க அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம சக்தியோட ஊருக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல யாராச்சும் மாப்பிள்ளை இருந்தா சக்தியோட அக்காவுக்கு பேசி முடிச்சிடலாமா? அப்பதாமா சீக்கிரமா சக்தி நம்ம வீட்டுக்கு வருவாள் என்று சொல்லவும், டேய் வருண், அப்படியெல்லாம் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சக்தியோட அக்காவுக்கு அவங்க ஊர்ல எதுவும் மாப்பிள்ளை பார்த்து இருக்காங்களான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஆரம்பிப்போம். நம்மளா ஏதாச்சும் பண்ணிட்டு அங்க குளறுபடி ஆயிடக்கூடாது இல்ல என்று நாராயணன் சொல்லவும், ஆமாண்டா, அப்பா சொல்றது சரிதான், நம்ம அது மாதிரி பண்ணிடலாம் என்று சொல்லவும், சரிமா, அப்ப நான் சக்தி கிட்ட என்ன ஏதுன்னு பேசிடுறேன் என்று வருண் சொல்லிவிட்டு அவனுடைய அறைக்கு சென்றான். இங்கு சுமதியும் நாராயணனும், என்னங்க, நான் சொல்லல சக்தி அவளோட காதல சொல்றதுக்கு தான் நம்ம வருணை கூப்பிட்டுட்டு போய் இருக்கான்னு என் மனசுல பட்டுச்சுங்க. அது கண்டிப்பா நல்ல விதமா நடக்கும் என்று எனக்கு தெரியும். எப்படியோ என் பையனை என் மருமகளும் இதே போல எப்பவும் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்கள் சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இங்கு அறைக்கு சென்ற வருண் அப்படியே கட்டிலில் போய் விழுந்து சக்தி சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே அவன் சிந்தித்து பார்த்தான். இன்று சக்திக்கு கொடுத்த முத்தத்தையும் நினைத்து அவன் அப்படியே அதை நினைத்து சிரித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த நினைப்பு அவனுக்கு மிகவும் அதிகமாக இருக்கவும் உடனே சக்திக்கு போன் செய்தான். சக்தி வருண் எப்பொழுது போன் செய்வாள் என்று அவள் அங்கு காத்து கொண்டிருந்தாள். அங்கு சக்தியின் போன் வரவுமே உடனே அட்டன் செய்து, வருண், வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று அவள் கேட்டாள். சக்தி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா என்று கேட்கவும், எங்க சாப்பிடவே மனசு வரமாட்டேங்குது, வாங்கி கொண்டு வந்துதான் வச்சிருக்கேன், இன்னும் சாப்பிடல வருண். உங்க ஞாபகமா இருக்கு, நீங்க கொடுத்த முத்தம், நீங்க தந்த பரிசம் எல்லாமே எனக்கு இன்னும் வேணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பிலேயே இருக்கேன் என்று சொல்லவும், சக்தி, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வா, உனக்கு இன்னும் என்னென்னலாம் தரம் பாரு என்று அவன் சொல்லவும், அது சரி, ஃபர்ஸ்ட் எங்க அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணலாம், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் என்று அவள் சொல்லவும், நல்ல வேலை சக்தி, கல்யாணம்னு சொல்ல வந்த, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, உங்க அக்காக்கு எதுவும் ஊர்ல மாப்பிள்ளை பார்த்து இருக்காங்களா, நீ எதுவும் கேட்டியா என்று அவன் கேட்கவும், இல்ல வருண், அக்காவுக்கு ஊர்ல மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கல, இன்னும் எங்கேயும் அமையலன்னு சொல்லிட்டாங்க, நான் வேணா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று அவள் சொன்னாள். சரி என்று இப்படியே அவர்கள் பேசிவிட்டு, சக்தி, நீ சாப்பிட்டு படு, நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு வந்து படுக்கிறேன், நாளைக்கு ஆபீஸ்ல சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போனை வைத்தார்கள். இங்கு சக்தியிடம் அவன் பேசிவிட்டு அவனுடைய மகிழ்ச்சியை எப்படி அவன் கொண்டாடுவது என்று தெரியாமல் அவன் அப்படியே துள்ளி குதித்து கொண்டிருந்தான். அறையில் சக்தி, நீ எனக்குள்ள வந்துட்டியா என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய மனசாட்சி அவன் முன் வந்து நின்றது. என்னடா வருண், ஆளே ரொம்ப ஜாலியா ஜொலிப்பா இருக்க, என்ன சக்தி அவளுடைய காதல உன்கிட்ட சொல்லிட்டாளா என்று அந்த மனசாட்சி கேட்கவும், ஆமா மனசாட்சி, எப்பொழுதுமே நீ வந்தா கோவப்படுவேன், ஆனா இன்னைக்கு எனக்கு நீ வந்ததுமே சந்தோஷமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி சக்தி எனக்கு ஏத்த ஜோடின்னு சொன்னில்ல, அந்த ஏத்த ஜோடி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி சக்தி எனக்கு கிடைச்சிட்டா, சக்தியை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன், இத நினைச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று அவன் சொல்லவும், இந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும் தான் நான் சக்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். இப்ப உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன், இனிமேல் சக்தி உன் வாழ்க்கையில வந்துட்டா, அவ உன்னை முழுசா பாத்துப்பா, அவ உன்னை நல்ல விதமா கவனிச்சுப்பா, இனிமேலு எனக்கு இங்க வேலை இல்ல, நீ சக்திய நீ நல்லா பாத்துக்கோ, சக்தி உன்னை நல்லா பாத்துக்குவா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அந்த மனசாட்சி சென்றது. என்னதான் மனசாட்சியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போயிருந்திருக்கலாம் இல்ல, சக்தியை என் வாழ்க்கைக்குள்ள வரவுமே அது போயிருச்சே என்று அவன் நினைத்து கொண்டு அப்படியே அவன் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு இரவு உடையை மாத்திவிட்டு அவன் டைனிங் ஹாலுக்கு சென்று அம்மா வைத்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான். என்னடா வருண், சாப்பாடு இறங்க மாட்டேங்குது என்று அப்பா கேட்கவும், அப்பா நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்கப்பா என்று அவன் சொன்னான். சரி, கிண்டல் எல்லாம் பண்ணலடா, சும்மா தான் சொன்னேன். சரி, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை நீ அட்டென்ட் பண்ணிவிடு என்று அப்பா கேட்கவும், கண்டிப்பா நான் அட்டென்ட் பண்ணி விடுகிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று அவன் சொன்னான். சரிப்பா, நீ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லு, எனக்கு இப்ப மாத்திரை போட்டுட்டேன், நான் தூங்கணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்றார். இவனும் சாப்பிட்டு விட்டு அவனுடைய அறைக்கு சென்ற பிறகு அப்படியே சக்தி சொன்ன காதலை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். சக்தி, நீ எனக்கு மனைவியாக போற, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
என்னோட மனசாட்சி வந்து நீ எனக்கு ஏத்த ஜோடி கிடைத்து விட்டது, நீ இப்ப ஹாப்பியா இருப்பன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறமா என்னுடைய லைஃப்ல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்ப சக்தி எங்க வீட்டுக்கு வருவ என்று அவன் கேட்டுக்கொண்டு அப்படியே அவன் அன்று இரவு சந்தோஷமாக உறங்கினான். அதே போலவே சக்தியும் வரனை நினைத்து கொண்டு அவள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அன்று உறங்கினாள். அடுத்த நாள் காலை சக்தி அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கவுமே அவள் யார் என்று பார்ப்பதற்கு எழுந்தாள். யார் என்று பார்க்கும்போது கயலும் கோமதியும் அங்கு வந்திருந்தார்கள். என்ன சக்தி, இவ்வளோ நேரம் தூக்கம், ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்க போல என்று அவர்கள் கேட்கவும், இல்லக்கா, நைட்டு லேட்டா தான் தூங்கினேன், அதனாலதான் இப்ப தூங்கிட்டேன் என்று அவள் சொன்னாள். சக்தி, எப்படி இருக்க? நாங்க இல்லாத இந்த 1 வீக் உனக்கு எப்படி போனுச்சு என்று அவர்கள் கேட்கவும், ஏதோ போனுச்சு அக்கா, வேலைக்கு போகவும் ஹாஸ்டலுக்கு வரவும் இப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் அக்கா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று அவள் கேட்டுக்கொண்டு கயலை பார்த்தாள். என்ன கயல், அமைதியா இருக்க என்று கேட்கவும், ஒன்னும் இல்ல சக்தி, ஊருக்கு போய் நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படா நம்ம ஊருக்கு போவோம் என்று. நல்ல வேளை வந்துட்டேன். அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று அவள் கேட்கவும், இப்ப பரவாயில்ல சக்தி, அப்பா இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அப்பாவுக்கு அப்பப்ப உடம்பு முடியாம வருது. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பழகிட்டேன். அதனாலதான் நான் இல்லாம அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருந்தது, என்ன வர சொல்லிட்டாங்க. இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அப்புறமா அத்தையும் மாமாவையும் பார்த்தேன், உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க. நீ கொடுத்த சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தேன், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி கையல், ரொம்ப லாங் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா என்று அவள் கேட்கவும், உடனே கோமதி, இன்னைக்கு வரலாமா, லீவு போடலாம்னு நானே நினைச்சிட்டு இருக்கேன். சக்தி, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு என்று அவள் சொல்லவும், சரிக்கா, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று அவள் சொல்லி, சரி சக்தி, நீ நாளைக்கு வரன்னு சொல்லிடு, எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும் என்று கோமதி சொல்லவும், சரி என்று அவள் உறங்குவதற்கு சென்று விட்டாள். இங்கு கயல், நீ எப்படி என்று சக்தி கயலை பார்த்து கேட்கவும், நான் வரேன்டி, எனக்கு ஆபீஸ்ல வரதுல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தூங்கிட்டு தான் வந்தேன். அப்புறம் சக்தி, ஆபீஸ் எப்படி இருக்கு என்று அவள் கேட்கவும், ஆபீஸ்ல நல்லா தான் இருக்கு, ஆபீஸ்ல கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்கு என்று அவள் சொன்னாள். என்னடி, என்ன மாதிரி இருக்கு என்று அவள் கேட்கவும், கயல், உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே எழுந்து குளித்து முடித்து அவர்கள் இருவரும் ஆபீஸுக்கு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சக்தியை பார்த்து கயல், என்னடி, என்ன விஷயம் பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம், என்ன ஆபீஸ்ல மாறி இருக்கு என்று அவள் கேட்கவும், கயல், நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா இங்க என்னென்னமோ நடந்துச்சு தெரியுமா என்று அவள் சொல்லவும், சக்தி, அப்படி என்ன நடந்துச்சு, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் தெளிவா என்னன்னு சொல்லேன் என்று அவள் கேட்கவும், நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல, ஆனா இந்த விஷயத்த நீ கேட்டா கொஞ்சம் அதிர்ச்சி அடைவ, அதனாலதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்றேன் என்று அவள் சொன்னாள். அப்படி என்னடியே நடந்துச்சு, என்ன விஷயம் என்பதை ஃபர்ஸ்ட் சொல்லு என்று அவள் கேட்கவும், சக்தி அவளிடம் சொல்ல ஆரம்பித்தாள். இல்லை என்று அவள் ஆரம்பித்தாள். என்ன ஆச்சு, உன்னை எதுவும் வருண் சார் திட்டினாரா, அவருக்கு தான் பெண்களை பார்த்தாலே பிடிக்காது என்று கேட்கவும், அது இல்லடி, நான் சொல்ல வரதே வேற என்று அவள் சொல்லவும், என்னன்னு சொல்லிடி, ஏன் இவ்ளோ யோசிக்கிற என்று அவள் கேட்கவும், அது இல்ல, நம்ம வருண் சார் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்று அவள் மென்று முழுங்கவும், சக்தி, எதுவா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சொல்லு என்று அவள் கேட்கவும், கயல், நம்ம வருண் சார் என்ன காதலிக்கிறாருன்னு சொல்லவுமே
உடனே நம் கயல் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். கயல் கயல் என்று அவள் தட்டவும், என்னது, வருண் சார் உன்னை காதலிக்கிறாரா? இதை எப்படி நடந்துச்சு என்று அவள் கேட்கவும், நீ ஊருக்கு போனில்ல, அன்னைக்குதான் வருண் சார் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னாரு. அவர் சொன்னப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வருண் சாரோட அப்பா நாராயணன் சார் என் மனைவி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. கையிலும் கோமதி அக்காவும் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஹாஸ்டல்ல தனியா தானே இருக்க, வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. நானும் வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா நம்ம வருண் சார் என்னை காதலிக்கிறத அவங்க வீட்டுல சொல்லி அவங்களும் என்னை எல்லோருக்கும் பிடிச்சு போச்சு. அவங்க 2 பேருமே நாங்க உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க, நீ நல்லா யோசிமா, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப குழப்பத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம வருண் சார் காதலிக்கலாமா வேண்டாமா சந்தேகம் கூட எனக்கு இருந்தது. அவர்கிட்ட நான் இப்ப காதல சொல்ல மாட்டேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்று பிறகு ரம்யா சொன்ன வார்த்தை, சக்தியின் அப்பா சொன்ன வார்த்தை அனைத்தையுமே கயலிடம் சொல்லவும், ஆமாம் கயல், அப்பா எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வருண் சார் கிட்ட சொன்னேன் என்று அவள் சொல்லவும், என்னது, நீ சொல்லிட்டியா என்று அவள் கேட்டாள். அதான் நான் சொன்னேன், பெண்களை பார்த்தாலே பிடிக்காமல் இருந்தவர் சாரு எதுக்காக அப்படி இருந்தார் என்று அதற்கான காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அப்படி இருந்தது நானும் அவரை காதலிக்கிறேன் என்று சொல்லி அவர் மனச கஷ்டப்படுத்த விரும்பல. அப்பா சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய வசதியானவரு, நான் ஏழன் என்று தெரிஞ்சோ என்ன காதலிக்கிறார்னா அப்ப அவருடைய காதல் எவ்வளவு உணர்வு பூர்வமா இருந்திருக்கும். அவருடைய காதல், அதனாலதான் நானும் அவருடைய காதலை சரின்னு சொல்லிட்டேன். அவரை ஏமாத்திட்டு போன பொண்ணு மாதிரி இல்லாம அவருக்கு உண்மையான ஒரு காதலியாக இருக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் என்று அவள் சொல்லவும், சக்தி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. நீ அவரை காதலிக்கிற சரி, நான் இல்லைன்னு சொல்லல. நீ காதலிச்சது எனக்குமே சந்தோஷம்தான். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி உங்க வீட்டுல சொல்லி நீ சம்மதம் வாங்க போற? மாமா யாரோ ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லி நீ காதலிக்க சொல்லுமான்னு சொல்லிட்டாரு. அத நீ தானே அவருக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்களுடைய காதலை அவர் ஏத்துப்பாரா என்று அவள் கேட்கவும், கயல், எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லுவாரு. அதனால அப்பா கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அவர் ஓகேன்னு தான் சொல்லுவாரு. எனக்கு அது இல்ல இப்ப பிரச்சனை. எனக்கு அக்காவுக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனை. நான் அக்காக்கு கல்யாணம் ஆகாம இந்த விஷயத்த போய் நான் வீட்டுல எப்படி சொல்ல முடியும்? அக்கா மனசு கஷ்டப்படும் இல்ல, அதாண்டி இப்ப நான் யோசிக்கிறேன் என்று சொல்லவும், நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான். இப்ப அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்தா வரதட்சணை நிறைய எல்லாம் கேக்குறாங்க. ஆனாலும் வருண் சாரும் அவங்க அம்மாவும் மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஓகே, அதுக்காக அவங்களே நம்ம எல்லாமே பண்ண சொல்ல முடியாது. நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் இல்ல, அதுக்காகத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சக்தி சொல்லவும், நீ சொல்றது புரியுது சக்தி. எதுவா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடு. இது அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை, சரியா? அது மட்டும் இல்ல, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனையும் கூட. நான் வருண் சார் கெட்டவர்னு சொல்லல. நீ சொல்றத வச்சு பாக்கையில வருண் சாரோட அம்மா அப்பா வருண் சார் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ ஒரு நல்ல இடத்துக்கு வாழ போறோம்னு நினைக்கிறப்ப எனக்குமே சந்தோஷமா தான் இருக்கு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் ஆபீஸுக்கு சென்றார்கள். சிறிது நேரம் அமைதியாக வரவும், என்னடி என்ன அமைதியா இருக்கு என்று கேட்கவும், ஒன்னும் இல்ல, ஒரு வாரம் லீவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ பெரிய கதையெல்லாம் நடந்திருக்கோம். அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லவும், நான் என்னடி பண்ணுவேன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு என்று அவள் சொல்லி
அப்படியே அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றார்கள். அங்கு ஆபீஸுக்கு செல்லவுமே கயல், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வருண் சாருக்கு பிஏவா இப்ப ஒரு ரம்யா என்று வந்திருக்காங்க. அவங்க சரியான பொசசிவ் பிடிச்சவங்களா இருக்காங்க. தனக்கு தான் எல்லாமே தெரியும், தான் தான் எல்லாமேங்கிற மாதிரி அவங்க. நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவங்கள பத்தி நான் வருண் சார் கிட்ட சொல்லி இருக்கேன். ஆனாலும் உன்கிட்ட நான் எச்சரிக்கை பண்றேன். அது நம்ம வாயை புடுங்கி நம்மளுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பேசும். அதனால நீ ஜாக்கிரதையா இரு, சரியா என்று சக்தி சொல்லவும், நம்மளுக்கே வா, அப்படிப்பட்ட ஆளை தான் நானும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சக்தி. சரி விடு, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிவா, நம்ம உள்ளே போகலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் கைரேகை வைத்து உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கவும் அங்கு வருண் வந்தான். சக்தி கண்ணாலேயே இப்பதான் வந்தீங்களா என்று அவள் கேட்டாள். அவனும் கண்ணாலேயே ஆமாம் என்று பதில் சொன்னான். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க என்று அவள் சொல்லவும் அவனும் சரி என்று கேபினுக்கு சென்று விட்டான். கேபினுக்கு சென்று சிறிது நேரம் அவனுடைய சின்ன சின்ன வேலைகளை அவன் முடித்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ரம்யா அங்கு வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவள் சொன்னாள். உடனே எஸ் கமிங் என்று அவன் சொல்லவும், சார், உங்களுக்கு இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. காலையிலேயே வைக்கலான்னு பார்த்தேன், டைம் செட் ஆகல. அதனாலதான் லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மீட்டிங்கை வைக்கலான்னு சொல்லி வச்சிருக்கேன் சார். நம்ம ஆபீஸ்லயே தான் இருக்கு. அப்புறமா உங்களுடைய பழைய ஃபைல் எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். உங்களுடைய இப்ப ஸ்டார்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் சார். வேற ஏதாச்சும் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணுமா, எனக்கு மெயில் பண்ணுங்க சார் என்று அவள் சொல்லவும், ஓகே ரம்யா, எல்லாம் ஓகே தான் என்று அவன் சொல்லிக்கொண்டு அப்படியே ரம்யாவை பார்க்கவும், ரம்யா ஒரு நிமிஷம் என்று அவன் சொன்னான். என்ன சார் என்று அவள் கேட்கவும், நீங்க போயிட்டு கேண்டீன்ல சக்தி இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க என்று அவன் சொல்லவும், சார், அவங்கள போய் நான் கூட்டிட்டு வரவா என்று அவள் கேட்டாள். ஆமா, கூட்டிட்டு வரமாட்டீங்களா என்று அவன் கேட்கவும், இல்ல சார், நான் போறேன் என்று சொல்லி அவள் கேண்டீனுக்கு சென்று சக்தி என்று கூப்பிட்டாள். சொல்லுங்க மேடம் என்று அவள் சொல்லவும், உங்களை வருண் சார் கூப்பிடுறாரு வாங்க என்று சொல்லவும் அவள், சரி மேடம், நீங்க முன்னாடி போங்க, நான் இதோ வரேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் சிந்தனை செய்து கொண்டே சென்றாள். எதுக்காக வருண் வர சொல்லியிருக்காரு, அதுவும் இவகிட்ட போய் கூப்பிட சொல்லியிருக்காரு? அவர் வேண்டுமென்றுதான் ஏதாச்சும் பண்ணுவார். சரி, போய் என்னன்னு கேட்கலாம் என்று சொல்லி அவள் கதவை திறந்து, சார் உள்ளே வரலாமா என்று அவள் கேட்கவும், வாங்க சக்தி என்று அவன் சொன்னான். சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், சக்தி, இந்த சார் எல்லாம் கூப்பிட வேணாம், நான் இன்னைக்கு தெளிவா பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இப்படி உட்காருங்க என்று சொல்லி அவன் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு சக்தியை உட்கார சொன்னான். உடனே ரம்யா வருண் பக்கத்தில் சக்தி உட்காரவும், சார், என்ன இவங்கள உங்களுக்கு சரிசமமா உட்கார சொல்றீங்க, என்ன சார் நடக்குது இங்க என்று ரம்யா கேட்கவும், ரம்யா ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க, இதற்கான பதில நான் சொல்றேன். இங்க பாருங்க ரம்யா, சக்தி வேற யாரும் இல்ல, நான் காதலிக்கிற பொண்ணு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சக்தி கிட்ட நான் பேசுவேன், அவங்கள வெளியில கூட்டிட்டு போவேன், அவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுவேன், ஒன்னா உட்காந்து பேசுவேன், காஃபி குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சக்தி எனக்கானவள். அத நீங்க கேக்குறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இந்த ஆபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்க, அவ்வளவுதான். எனக்கு பிஏவா இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க சக்தியை அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யாருமே கொடுக்கல, சரிங்களா? லுக் ரம்யா, இனிமேல சக்தி கிட்ட இந்த மாதிரி நீங்க பேடா பிஹேவ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும் என்று அவன் சொல்லவும், உடனே சக்திக்கு அங்கு இருப்பது என்னமோ போலானது. இங்கு ரம்யாவின் முகம் 7 கோணம் போய் வந்தது. அவள் சக்தியை முறைத்து கொண்டே இருந்தாள். இங்க பாருங்க ரம்யா, சக்தியை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவளும் என்ன காதலிக்கிறாள்.
எங்களுடைய காதலுக்கு எங்க வீட்லயே ஓகே சொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இத உங்ககிட்ட மட்டும் சொல்ல போறது இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்டையும் நான் சொல்ல போறேன், சக்தி என்னுடைய வருங்கால மனைவி என்று. அதனால எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களோ அதுல ரொம்ப கொடுக்க வேண்டாம். என்னுடைய காதலிக்கு நோனோ என்னோட வருங்கால மனைவிக்கு ஒரு 50% கொடுங்க போதும் என்று அவன் சிரித்துக் கொண்டே சொல்லவும், வருண் போதும், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, இதுக்கு தான் வர சொன்னீங்களா என்று அவள் வருணை பேர் சொல்லி அழைக்கவுமே ரம்யாவுக்கு எள்ளும் கொள்ளும் வெடித்தது போல அவளுக்கு முகம் அப்படியே இருந்தது. உடனே வருண், என்ன ரம்யா, நான் சொன்னது ஓகே தானே என்று அவன் கேட்கவும் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஓகே சார் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னாள். சரி ரம்யா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்லவும் அவள் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு கடகடவென்று அந்த அறையின் கதவை டப் என்று சாத்திவிட்டு வெளியே ரம்யா சென்றவுடன் சக்தி வருணை பார்த்து, என்ன வருண், அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஆக்கி விட்டுட்டீங்க. அவங்க இனிமேல் என்ன ரொம்ப கோவமா இருப்பாங்க. நான் தான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணான்னு சொன்னல, ஏன் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னீங்க? இல்ல சக்தி, அவங்க உன்னை ஹேட் பண்ற மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறமா அவங்க எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீ பாட்டுக்கு நீ வேலை செய்யலாம், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க. அப்புறமா நீ இனிமேல் கேன்டீன்ல இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். உன்னை நான் அந்த கேன்டீனுக்கு இன்சார்ஜா போட்டிருக்கேன். நீ சும்மா உட்கார்ந்து அங்க வேலை செய்யறாங்கன்னு மட்டும் பார்த்தால் போதும், அதுதான் உன்னுடைய வேலை. நீ கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யறத பார்க்க எனக்கு மனசு தாங்கல. அதனாலதான் அந்த கேன்டீனுக்கு இன்சார்ஜ் மாதிரி உன்னை போட்டிருக்கேன், சரியா என்று அவன் சொல்லவும், அதெல்லாம் சரி, உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். கயலும் கோமதி அக்காவும் வந்துட்டாங்க தெரியுமா என்று அவள் சொல்லவும், அப்படியா, காலையில தான் வந்தாங்களா? காலையில தான் வந்தாங்க. கோமதி அக்கா வேலைக்கு வரல, அவங்க டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கயல் வேலைக்கு வந்துட்டா. நான் கயல் கிட்ட நம்ம காதலிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்க கிட்ட மறைச்சி என்னால ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது வருண். அதனாலதான் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவளும் ஏதும் பெருசா எடுத்துக்கல. நீ நல்லா இருந்தா போதுங்கிற மாதிரி தான் அவளும் சொன்னான். ஆனா அக்காவுக்கு தான் சீக்கிரமா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. நம்ம சீக்கிரமா அக்காவுக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்க்கலாம் வருண் என்று சொல்லி இப்படியே அவர்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு சரி, நான் கேண்டீனுக்கு போறேன் என்று சொல்லவும், சக்தி போயிட்டு எனக்கு உன் கையால ஒரு காஃபி எடுத்து வை, நான் பின்னாடியே வரேன் என்று அவன் சொல்லவும், சரி சரி எடுத்து வைக்கிறேன் வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் கன்னத்தை ஒரு திருகி விட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். வருண், ஆ சக்தி வலிக்குது, சக்தி இப்படி கிள்ளிட்டு போயிட்ட என்று அவன் கேட்கவும், அப்பப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். சரி, நான் காஃபி எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் அந்த அறையை விட்டு சென்றாள். அறையை விட்டு சென்ற சக்தி ரம்யாவின் அறையை பார்த்தாள். அங்கு ரம்யா மிகவும் கோபமாக இருந்தாள். இவளுக்கு அதை பார்க்கவுமே என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் ரம்யாவின் அறைக்கு சென்றாள். மேடம் என்று அவள் கூப்பிடவும் உடனே சக்தியை பார்த்த ரம்யாவுக்கு, என்ன சக்தி மேடம், என்ன என்று கேட்டாள். சாரி மேடம், நீங்க நேற்று அந்த மாதிரி பேசவும் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் நார்மலா தான் வருண் கிட்ட சொன்னேன். அவர் இப்படி உங்ககிட்ட பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல. சாரி, அவர் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சக்தி சொல்லவும், அதான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்களே என்று ரம்யா சொன்னாள்.